வெல்கம் டு ஐயா ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். நான் உங்கள் ஜிஎஸ். இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து ரீச் ஆகும். ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிற டெய்லி ஒன் ஷார்ட்கட்ஸ் மெத்தடில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு சம் பார்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சம்மை என்னென்னுங்கிறத ஃபஸ்ட் நான் வாசித்துறேன். இந்த டைம் டேக்கன் பை எ கார் டு ட்ராவல் 420 கிலோமீட்டர் இஸ் 20% மோர் தென் த டைம் டேக்கன் பை பைக் டு கவர் 120 கிலோமீட்டர். அதான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பைக்கில் 120 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணும்போது எவ்வளோ டைம் ஆகுமோ அதை விட 20% அதிகமான டைம் வந்து ஒரு கார் வந்து 420 கிலோமீட்டர் கிராஸ் ஆகும்போது ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கார் பைக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஒரு பைக்கில் 120 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய எவ்வளோ டைம் ஆகுமோ அதோட 20% டைம் அதிகமாகும் அந்த கார் வந்து 420 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இஃப் த பைக் ட்ராவல்ஸ் 24 கிலோமீட்டர் இன் 1 hour. ஸோ இந்த பைக் வந்து 1 hourல 24 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த கார். அந்த காருடைய ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த காருடைய ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு அவன் சொன்ன ஒரு க்ளூலேருந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். என்னென்னா, இஃப் த பைக் ட்ராவல்ஸ் 24 கிலோமீட்டர் இன் 1 hour. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பைக்கை சொல்கிறேன். ஒன் ஹவரில் இந்த பைக்கு எவ்வளோ போகும் அப்படின்னா 24 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக டைம் வந்து கம்பேர் பண்ணும்போது 120 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ அந்த பைக்கு 120 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு. இப்போ 120 கிலோமீட்டர் போகணும்னா இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 120 வரும். அப்போ இதையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் டைம் என்னன்னு கிடச்சிரும், 5 hours. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பைக் வந்து 1 hourக்கு 24 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், 120 கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறேன். அப்படிங்கும்போது இன்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 120 கிலோமீட்டர். ஸோ அப்போ இதையும் லெஃப்ட் சைடு ரைட் சைடில் பண்ண மாதிரி லெஃப்ட் சைட்லையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 hours. ஸோ 5 ஹவர்ஸ்க்கு 120 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணணும் அந்த பைக் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நமக்கு மெயினாக டைம் தான் தேவை. ஏன்னா அந்த டைம் வச்சு கம்பேர் பண்ணி தான் அந்த காரோடைய அந்த டைம் வந்து கம்பேர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? எஸ். இப்போ கார் வந்து சொல்கிறேன். அந்த கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எவ்வளோ டைம் ஆகும், 5 hours ஆகும் சொல்லியிருக்காங்க. 5 hours. இதில் 20% அதிகமாகவும் சொல்கிறேன். 20% அதிகமாக எனக்கு 120/100. 20%னா 120/100 அப்படின்னு சொல்லலாம். ஸோ கார் 120 கிலோமீட்டர் பைக் 120 கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் போகுமோ அதில் எவ்வளோ டைம் ஆகுமோ அதோட 20% அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த 5 ஹவர்ஸ்க்கு 120% பார்க்க போகிறோம். ஸோ 20ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6 × 20 5 × 20. இந்த 5 கேன்சல் ஆகி விச் இஸ் ஈக்குவல் டு 6 hours அப்படின்ட்டு. இஸ் ஈக்குவல் 6 hours. ஓகேவா? அப்போது இந்த பைக்கோட 20% அதிகமாகும் டைம் சொன்னதுனால 6 hours ஆகுது. அப்போ 6 ஹவர்ஸ்க்கு எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும், அந்த கார் போகிற டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவேட் பண்ணணும். கார் டிஸ்டன்ஸ் எவ்வளோ போயிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 420 கிலோமீட்டர் போயிருக்கு. 420 கிலோமீட்டர் போயிருக்கு. அப்போ 1 hour அந்த காருடைய ஸ்பீடு வந்து 1 hour கால்குலேட் பண்ணால் தான் ஸ்பீடு என்னென்னு கிடைக்கும். ஸோ 420 / 6. ஸோ இது கட் பண்ணிங்கன்னா 70. அப்போது அந்த காருடைய ஸ்பீடு எவ்வளவு, 70 km/h. So answer is 70 km/h. So correct answer is option C is correct one. Correct answer is option C is correct one. சரியா? ஓகே. ஸோ திருப்பி வந்து சம்ம சொல்கிறேன். கார் பைக் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. இந்த கார் வந்து 120 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் கிராஸ் பண்ண எவ்வளோ டைம் ஆகுமோ அந்த டைம் வந்து 20% அதிகமாக வந்து இந்த கார் வந்து 420 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணும்போது ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து அந்த 1 hour 24 கிலோமீட்டர் அந்த கொடுக்குற குழு விஷயமா குழுலேருந்து நம்ம டேரெக்டாக அப்போ அந்த பைக் போகிற டிஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கண்டுபிடிச்சோம். ஸோ 5 hours கண்டுபிடிச்சோம். ஸோ 20% அதிகமாக ஆனதுனால 5 ஹவர்ஸ்க்கு 20% கால்குலேட் பண்ணி 20% அதிகமாக இட் மீன்ஸ் 120% கால்குலேட் பண்ணால் 6 hours ஆகுது. அப்போ அந்த காரு 6 ஹவர்ஸில் 420 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா 1 hour பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீட் என்ன கிடைக்கும். ஸோ 420 / 6 தென் 70 km/h. சரியா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி டெய்லி ஒன் ஷார்ட்கட்ஸில் நாளைக்கு வேற ஒரு டைப் ஆஃப் சம்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த பேங்க் அண்ட் ரயில்வே எல்ஐசி போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி அரித்மெட்டிக் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை இந்த லிங்க் அவங்களுக்கு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.